செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாம் 3ல சாப்டர் 2ல என்ன பார்ப்போம் நம்ம அதில் பர்சன்டேஜும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பர்சன்டேஜ் ப்ராப்ளம் வரை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அதில் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம ஒரு பேமெண்ட் வந்து ஒருத்தங்கிட்ட பாரோ வாங்குவோம், அதாவது கடன் வாங்குவோம். அப்போ திரும்ப 1 இயரோ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இப்படி கழிச்சு தான் நம்ம அதை பே பண்ணுறோம். அப்படின்னா அந்த எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோமோ அதை மட்டும் கொடுக்க மாட்டோம், அதுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் போட்டு, அதாவது வட்டி போட்டு தான் கொடுப்போம். அந்த வட்டி தான் அந்த இன்ட்ரெஸ்டாக என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா PNR/100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா. ஆக்சுவலாக நம்ம 25,000 வாங்குகிறோம் அப்படின்னா எத்தனை 3 இயர்ஸ் கழித்து கொடுக்குறோமா, அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 8%. இதுக்கு என்ன மீனிங் 8% அப்படின்னா 100 ரூபீஸ்க்கு 8 ரூபீஸ் இன்ட்ரெஸ்ட், அதான் மீனிங். ஆனால் நம்ம வாங்கினது எவ்வளவு 100 ரூபீஸ் இல்லை, 25,000 ரூபீஸ். இப்போ 100 ரூபா நம்ம கடன் வாங்கினோன்னா 8 ரூபா சேர்த்து தான் திரும்ப கொடுக்கணும். 1 இயர் கழிச்சுன்னா 108 ரூபீஸ் அப்படி தான் கொடுக்கணும். ஆனால் இங்கே 25,000 அப்படின்னா அப்போ அதை 3 இயர்ஸ் கழித்து தான் கொடுக்காங்க. அதுக்கு தான் ஃபார்முலா PNR/100ல Pனா என்னது பிரின்சிபல்னால் நம்ம எவ்வளவு அமௌண்ட் கடன் வாங்கியிருக்கோம், அதாவது பாரோ வாங்கியிருக்கோம், அதுதான் பிரின்சிபல். N வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், நம்ம எத்தனை வருஷம் கழித்து கொடுக்கோம், அதாவது டைமு நம்ம எத்தனை வருஷம் கழித்து கொடுக்கோமோ அதான் N. R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் எவ்வளவு 8%ன்னு சொல்லியிருக்காங்க. 5%, 9%, என்ன பர்சன்டேஜ்னாலும் கொடுக்கலாம் இன்ட்ரெஸ்ட். இந்த பர்சன்டேஜ் எதுக்கு போடுறாங்கன்னா நம்ம 100 ரூபாய்க்கு இவ்வளவு, அதான் மீனிங்கே. இதுக்கு இந்த பர்சன்டேஜுக்கு என்ன மீனிங், அதாவது 100 ரூபீஸுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு ஃபார் 1 இயருக்கு. பெர் ஆனம்னா 1 இயர், 1 இயருக்கு தான் இத்தனை பர்சன்டேஜ், 3 இயர்ஸ்க்கு அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். நம்ம இங்கே ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால நோ ப்ராப்ளம். ஃபார்முலா அப்படியே எடுத்து வேல்யூவை போட்டுடணும். பிரின்சிபல் வேல்யூ N நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 போடணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 போடணும், பை 100 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து கால்குலேட் பண்ணுறது மட்டும் கரெக்டாக பண்ணணும். 2 0 கேன்சல் பண்ணோம். நெக்ஸ்ட் இதை அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணோமா, 3 8 சார் எவ்வளவு 24. ஸோ நம்ம என்ன பண்ணணும், 25 24 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 5 4s are 20, பேலன்ஸ் 2 4s are 8, 8 + 2 10, 2 5s are 10, பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4 + 1 5, 0 0 5 + 1 6. அதாவது நம்ம 25 24 தான் மல்டிப்ளை பண்ணோம். இதில் வந்து 2 0 கேன்சல் பண்ணிட்டோம், இது ஒரு 0 இருக்கா. ஸோ அப்போ 600 கூட ஒரு 0வை போட்டோன்னா 6000, அதான் ஆன்சராக வந்திருக்கு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6000. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க. அமௌண்ட் மீன்ஸ் நம்ம அந்த பாரோ வாங்கியிருப்போம்ல அந்த அமௌண்ட்டையும் இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணுற வேல்யூ தான் டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்னா, ஒருத்தங்க 25,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க, அதை 3 வருஷம் கழித்து தான் திரும்ப கொடுக்காங்க. கொடுக்கும்போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு, அதாவது வட்டி போட்டு கொடுக்காங்க. எவ்வளவு 8% கொடுத்தோன்னா எவ்வளவு வட்டி எவ்வளவு, அதாவது இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 6000. அப்போ 25 கூட 6 ஆட் பண்ணால் 31,000. அப்போ திரும்ப 3 இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் எவ்வளோ அவர் பே பண்ணணும், 31,000 கொடுக்கணும். அதான் அமௌண்ட். நம்ம அமௌண்ட்டு கண்டுபிடிக்க வேல்யூ பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டுன்னு படிச்சுப்போம். இது ஃபார்முலாவில் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கடன் வாங்கின அமௌண்ட் இது வந்து அதுக்கு வட்டி போடுறாங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இந்த 2 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி தான் நம்ம லாஸ்ட்டில் கொடுப்போம். இதுதான் டோட்டல் அமௌண்ட்டு. இப்படி பார்த்தாலும் நமக்கு புரிஞ்சிடும். இது ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வைக்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. Next example, Kumaravel has paid simple interest on a certain sum for 2 years at 10% per annum is rupees 750. Find the sum. Sumனா என்னது, பிரின்சிபல் வேல்யூ தான், அதாவது P தான் சம். ஏன்னா நமக்கு டெஃபினிஷன் கொடுக்கும்போதே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஷீ பாரோட், அவள் கடன் வாங்கினா எங்கேருந்து வாங்குறா, பேங்க்லேருந்து வாங்குகிற அமௌண்ட்ஸ் தான் என்னது பிரின்சிபல், இல்லைன்னா சம் அப்படின்னு இருக்கு. ஸோ சம்முனா என்னமோ நினச்சிடாதீங்க, அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்னது, பிரின்சிபல்னா என்னது, பேங்க்லேருந்து பாரோ வாங்குகிற அமௌண்ட்டு தான் அந்த பிரின்சிபல் அமௌண்ட், அதான் சம்மு. ஸோ அந்த பிரின்சிபல் வேல்யூ தான் கேட்டிருக்கு. அதாவது கடன் வாங்கினது அமௌண்ட் எவ்வளவுன்னு கொடுக்கல, ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா
ரூ. 750 இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. 2 வருஷம் கழிச்சு பே பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது செர்டைன் சம்னா எவ்வளவு அமௌண்ட்டுன்னு தெரியல. அந்த அமௌண்ட்டை 2 வருஷம் கழிச்சு தான் கொடுக்காங்க. 10% இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்கும்போது அதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுறாங்க? 750. அப்படி இருந்தால் அந்த பிரின்சிபல் வேல்யூ இது நம்ம கடன் வாங்கின அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கு. வட்டி ரூ. 750 வருதான், ஆனால் நம்ம வாங்கின அமௌண்ட் இங்கே கொடுக்கல. அப்போ நமக்கு ஈஸியாக நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். I = PNR/100 வேல்யூ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏன்னா P தெரியாது, P அப்படியே வச்சுக்குவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I தானே, I என்னது 750. 750 = P என்னதுன்னே தெரியாது, அப்படியே வச்சுக்கணும். N வந்து என்னது டைம் சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு 2 years. ஸோ 2 இன்ட்டு ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் வட்டி போடுறாங்க அதான் 10% டிவைடட் பை 100 போட்டதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிடலாம். 1010 கேன்சல். 750 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே வந்து எப்படி இருக்குது? 2வையும் 10ஐயும் கேன்சல் பண்ணலாம்ல. 1 2 5 2s are 10. ஸோ நியூமரேட்டரில் என்ன இருக்குது? இந்த P மட்டும்தான் இருக்குது. டினாமினேட்டரில் இந்த 5 இருக்குது. நெக்ஸ்ட் லைனை P = 750ஐயும் 5வையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 750 × 5 = P வேல்யூ. 75ஐயும் 5வையும் மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25, 7 5s are 35, 35 + 2 37. அப்போ 375 75ஐயும் 5 தான் மல்டிப்ளை பண்ணால் 375. இந்த 0 போடல, ஸோ ஆன்சரில் 0 போடணும். ஸோ பிரின்சிபல் வேல்யூ 3750. ஸோ குமாரவேல் ஹேஸ் borrowed a sum of rupees 3750. குமாரவேல் அதாவது எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு, இவ்வளோ அமௌண்ட்டு கடன் வாங்கியிருக்காரு. அதை வந்து 2 வருஷம் கழித்து திருப்பி கொடுக்குறாரு. எவ்வளவு? 10% வட்டியில். அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு 750 rupees. ஸோ அப்போ திருப்பி கொடுக்கும்போது எவ்வளோ கொடுப்பாங்க? இந்த அமௌண்ட்டையும் 750ஐயும் ஆட் பண்ணி டோட்டலாக எவ்வளோ வரும்? 4500 rupees கொடுப்பாங்க. இது ஜென்ரலாக நான் எக்ஸ்ட்ரா எழுதுனது. கேட்டிருக்கிறது இந்த அமௌண்ட் வரதான் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் அமௌண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில். ஸோ இது வந்து நான் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். நம்ம கடன் வாங்கினது இவ்வளவு, வட்டி இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ கட்டினா டோட்டல் அமௌண்ட் நம்ம இவ்வளோ பே பண்ணணும் 2 வருஷம் கழிச்சு அப்படின்னு சும்மா தான் சொன்னேன். இவ்வளோ தான் சம். Next example, in what time will 5600 amount to 6720 at 6% per annum? என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட்டை பாரோ வாங்குகிறோம், சரியா? ஆனால் கொடுக்கும்போது இவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்குறோமா? அட் 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ போட்டு கொடுக்குறோமா? அப்போது எத்தனை வருஷம் கழித்து இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்துருப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன் வாட் டைம்னா என் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 5600 ரூபாவை 6% வட்டி போட்டு எத்தனை வருஷம் கழித்து கொடுத்தா நம்ம 6720 ரூபா கொடுத்துருப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. இது பிரின்சிபல் அமௌண்ட்டு, என் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இத்தனை பர்சன்டேஜ் வட்டி. இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு. நம்ம பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணி கொடுப்போம்ல, அந்த வேல்யூ தான் இது. ஸோ நமக்கு இதில் என்ன தெரியுது? A = P + Iன்னு தெரியும். அமௌண்ட் எவ்வளவு? 6720. பிரின்சிபல் வேல்யூ எவ்வளவு? 5600 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு தெரியாது நமக்கு. அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம்ல. I கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ இது வந்து ப்ளஸில் இருக்குது, அப்போ இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிடும். ஸோ 6720 மைனஸ் 5600 பண்ணால் நமக்கு I வேல்யூ கிடச்சிரும். மைனஸ் பண்ணலாமா? 6720 5600 மைனஸ் பண்ணால் 0 2 7ல் 6 மைனஸ் பண்ணால் 1 6ல் 5 மைனஸ் பண்ணால் 1. ஸோ 1120. I என்ன கிடச்சிருக்கு? 1120. இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு. நமக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? PNR/100. I இருக்கிற இடத்துல PNR/100 போட்டோம். ஈக்குவல் இந்த வேல்யூ போட்டுருணும். ஓகேயா? P வேல்யூ என்னது நமக்கு இங்கே? 5600. 5600 N என்னது? N தான் கண்டுபிடிக்கணும்.
ஸோ என்ன அப்படியே போட்டுடலாம். ஆர் எவ்வளவு 6% by 100 ஈக்குவல் டு 1120. இந்த 2 zeros கேன்சல் பண்ணிடலாமா? நம்ம n தானே கண்டுபிடிக்கணும். ஸோ n லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். 1120 ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ரைட் சைடு வரும்போது டிவைட் ஆயிரும். இங்கே நியூமரேட்டரில் இருக்குது, ஈக்குவலுக்கு ரைட் சைடு வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும். 56 into 6. நெக்ஸ்ட்டு இதை 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 8 7s are 56. இங்கே 7 டேபிள்னால் 1 7 is 7. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 4 வருமா? 42. 6 7s are 42. 0. நெக்ஸ்ட்டு 8 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 1 8 is 8. 2 8s are 16. 0 அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட்டு இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6. இதை 2 டேபிளில் பண்ணால் 10 2s are 20. ஸோ என்ன கிடைக்குது? 10/3 கிடைக்குது. இதை நம்ம டிவைட் பண்ணிடலாம். 10ஐயும் 3 டிவைட் பண்ணலாம். 3 3s are 9. 10ல் 9 மைனஸ் பண்ணால் 1. ஸோ இதை மிக்சட் ஃப்ராக்ஷனாக நமக்கு எழுத தெரியும். மிக்சட் ஃப்ராக்ஷனாக எப்படி எழுதுவோம்? அதாவது கோஷன் வேல்யூவை 3 அப்படியே போடுவோம். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் 3 தானே, டிவைசர் தானே, அதை இதில் போடுவோம். நியூமரேட்டரில் இந்த ரிமைண்டர் வேல்யூ போடணும். ரிமைண்டர் இதில் 1. ஸோ 3 1/3 இயர்ஸ்ன்னு போடணும். ஏன்னா அது வந்து n தானே, டைம் தானே, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தானே. இதான் ஆன்சர். n தான் கேட்டிருக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான். நம்ம அதை கண்டுபிடிச்சாச்சு. 3 1/3 இயர்ஸ். Next example, Sadish Kumar borrowed 52,000 from a money lender at a particular rate of simple interest. After 4 years, he paid 79,040 to settle his debt. Debtனா கடன். At what rate of interest he borrowed the money? ஆக்சுவலாக சதீஷ்குமாருங்கிறவர் கடன் வாங்கியிருக்காரு. பாரோனா கடன் வாங்கினார். மணி லெண்டர்னா கடன் கொடுப்பாங்கள்ல அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு? 52,000, அதாவது 52,000 வாங்கிட்டு அதுக்கப்புறம் 4 years, ஆஃப்டர் 4 yearsனால் 4 வருஷம் கழித்து அவர் எவ்வளவு கொடுத்துருக்காரு? 79,040 rupees கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அவருடைய கடனை செட்டில் பண்ணிட்டாங்க. அவருடைய கடனை செட்டில் பண்ணுறதுக்கு எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்க? 4 வருஷம் கழித்து 79,040 rupees. அப்போ இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் இவ்வளோ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாரோ வாங்கின அமௌண்ட்டு தான் என்னது? பிரின்சிபல் அமௌண்ட், அதான் பி. இது எனது டோட்டல் அமௌண்ட் லாஸ்ட்டில் பே பண்ணுறது தானே. ஸோ அது கேபிட்டல் ஏ. நமக்கு தெரியும் டோட்டல் அமௌண்ட் எப்படி வரும்? இந்த பிரின்சிபல் கடன் வாங்கின அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்தா தான் டோட்டல் அமௌண்ட்டு கிடைக்கும். ஆனால் இங்கே பர்டிகுலர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்கு, அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 79,040 rupees. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 52,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு என்னென்னு தெரியாது, ஐன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ஐ வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஐ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த அமௌண்ட்லேருந்து இதை மைனஸ் பண்ணணும். இது ப்ளஸ் இருக்கும்போது ரைட்ஸ் இங்கே வரும்போது மைனஸ் ஆயிரும். 79,040 rupees minus 52,000 மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 79,040 rupees minus 52,000 மைனஸ் பண்ணிடலாம். 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0, 4லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 4, 0 அப்படியே போட்டுடலாம். 9லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 7, 7லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 2. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 27,040 rupees. ஸோ அவர் 52,000 கடன் வாங்கிட்டு லாஸ்ட்டில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 27,000 ரூபா கட்டிடுறாருன்னு வச்சுருக்கோங்களேன். அப்போ எவ்வளோ கட்டியிருக்காரு? 4 வருஷம் கழித்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வேஸ்ட்டாக போகுது. எவ்வளவு? 27,040 rupees. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போட்டாங்கன்னு தெரியல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் இந்த பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்கள்ல, அப்போ அது ஹை அமௌண்ட்டாக இருந்திருக்கும். அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஐ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஐக்கு நமக்கு ஃபார்முலா என்னது? PNR/100. அந்த ஐ இருக்கிற இடத்துல அப்படியே போடணும். ஈக்குவல் இந்த அமௌண்ட் 27,040 rupees. இந்த இதான் இங்கே இருக்குது. ஓகேயா? பி வேல்யூ என்னது? 52,000, அதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கு. என் வேல்யூ 4 years தானே, 4. ஆர் வந்து கொடுக்கல, அப்படியே போட்டிருக்கோம். by 100 ஈக்குவல் டு இந்த வேல்யூ. இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, பேலன்ஸ் என்ன இருக்குது? 20,040 rupees. இங்கே வந்து நியூமரேட்டரில் இருக்கா, நம்ம இதை இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ அதை டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் என்ன வரும்?
50 இதில் 2 zeros தான் கேன்சல் பண்ணியிருக்கோம், ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ 520 போட்டாச்சா? இன்ட்டு 4 தான் போட போகிறோம், ஏன்னா இந்த 6 இங்கே அப்படியே வச்சுக்க போகிறோம். இந்த சைடு நியூமரேட்டரில் இருக்குது, அது இந்த ரைட்ஸ் இங்கே வரும்போது இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, ஸோ அது லெஃப்ட் சைடில் வரும்போது டிவைட் ஆகும். 10 கேன்சல். நெக்ஸ்ட் 4 டேபிள்லையா, 1 4 is 4, 6 4s are 24, பேலன்ஸு 3, 30 வருது. 7 4s are 28, 30ல் 28 மைனஸ் பண்ணால் 2, 24, 6 4s are 24. நெக்ஸ்ட்டு நம்ம இதை டிவைட் பண்ணலாம். 676 எதால் டிவைட் பண்ணுறோம்? 52வால். 152 52, 67லேருந்து 52 மைனஸ் பண்ணோம், 7லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 5, 6லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 1, இந்த 6 அப்படியே கொண்டு வரோம். இதில் 6 வர்றதுனால இந்த 2 3s are 6 இல்லை, அதை போட்டு பார்த்தா தெரியும். 3 2s are 6, 3 5s are 50. ஸோ இது கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ 676 52வால் டிவைட் பண்ணால் 13 கிடச்சிருச்சு. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13%. ஸோ ஏங்கப்பா 10%னாலே என்ன மீனிங்? 100 ரூபா வாங்கினா 10 ரூபா வட்டின்னு அர்த்தம். இதில் 100 ரூபா வாங்கினா 13 ரூபா வட்டியாம். அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால தான் அவர் இன்ட்ரெஸ்ட்டே நிறைய பே பண்ணியிருக்காரு, 27,020 rupees. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு பாரோ வாங்க வேண்டாம். ஆனால் இந்த சம்மில் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 52,000 வாங்கிட்டு லாஸ்ட்டில் பே பண்ணும்போது எவ்வளவு? மோஸ்ட்லி அப்ராக்சிமேட்லி 80,000 கிட்ட பே பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ரியல் லைஃப்பையும் கனெக்ட் பண்ணி திங்க் பண்ணோம். எல்லா சம்முக்குமே அப்படி தான் சொல்லியிருக்கேன், ஆனால் தேவையில்லாதது எதுவுமே சொல்லலை. ரியல் லைஃப்லையும் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க, மக்கப் பண்ண வேண்டாம் மேக்ஸை. எல்லா சம்ஸ்லையுமே 1 year 2 years 3 yearsன்னு கொடுத்துருந்துச்சு. ஆனால் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 year and 9 months. 1 year-ஐயும் 9 months-ஐயும் ஆட் பண்ணிக்கணும். அதாவது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு கொடுக்கல. இது 1 and 9 months-னால் 1.25 வருஷம் வாங்கல, அந்த மீனிங்க்கு வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 year 9 months-னால் 1 போட்டுட்டு இந்த மந்த்ஸை வந்து இயர் ஆக்கணும். ஓகேயா? 1 month-னா 1/12 years-ன்னு வரும். 12 months சேர்ந்தது தான் 1 year. ஸோ 1 month-க்குன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 1/12 years அப்படின்னு வரும். ஓகேயா? இந்த 12 வந்து டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ 1 month-னா 1/12 years. ஸோ இதை என்ன கொடுத்துருக்காங்க? 9 months-ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 9 months-னா 9/12 years. அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. 1 year-க்கு 1 அப்படியே போட்டுட்டாங்க, 9 months-க்கு 9/12. இப்போ வந்து 1.25 வருஷம்னா 1/1/4 போடுவோம், 1.5 வருஷம்னா 1/2ன்னு போடுவோம். இதில் 1 and 9 months-ங்கிறனால 1 போட்டுட்டு 9 months-னா 9/12 years, 9/12. நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. 3 3s are 9, 4 3s are 12. ஸோ 1 3/4ன்னு கிடைக்குதா? இதுதான் 1 3/4ன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1 4 is 4, 4 + 3 7, 7/4. ஸோ 1 year 9 months-னா 7/4ன்னு இதில் யூனிட் கொடுக்கல, யூனிட் கொடுக்கணும் கண்டிப்பாக. என்ன யூனிட்னு? இயர்ஸ்ன்னு கொடுக்கணும். கண்டிப்பாக எழுதிக்கோங்க. இதில் இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை 1 yearன்னு போட்டு ப்ளஸ் இருக்கிறது ஆண்ட் இருக்கிறதுல நம்ம ப்ளஸ் போடுவோம். 9 months-னா 9/12 years-ல 9/12. இங்கே இயர் இங்கே இயர், யூனிட் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 112 is 12 ப்ளஸ் 9, டினாமினேட்டரில் 12, 12 9 ஆட் பண்ணால் 21/12. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 3s are 12, 7 3s are 21. ஸோ ஆன்சர் இஸ் 7/4 years. இங்கேயும் யூனிட் இயர்ஸ் தான். ஸோ 7/4 years. இப்படியும் செய்யலாம், இந்த மெத்தட்லையும் செய்யலாம். உங்களுக்கு எது புரிஞ்சிருக்கோ அதை வந்து செஞ்சுக்கோங்க. இது எது கண்டுபிடிக்கிறோம்? நம்ம என் கண்டுபிடிக்கிறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் 7/4 years. ஏன்னா கொஸ்டினில் வந்து இயர்லையும் இருக்குது, மந்த்லையும் இருக்குது. அதை வந்து நம்ம ஒரே யூனிட்டாக ஆக்குறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரொசீஜரை செஞ்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கியிருக்காங்க, இதான் பிரின்சிபல் அமௌண்ட். ஏன்னா சம் ஆஃப்னு இருக்குது, சம்னா பிரின்சிபல் தான். 46,000 இதான் பி.
வாஸ் லெண்ட் அவுட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அட் த எண்ட் ஆஃப் 1 year 9 months. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 7/4 yearsன்னு. நெக்ஸ்ட் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 52,000. அப்போ இது கேபிட்டல் ஏ. இவ்வளோ அமௌண்ட்டு பாரோ வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னானது ஆர். எத்தனை பர்சன்டேஜ்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆரை. ஓகேயா? பியும் ஏயும் இருந்தால் நம்ம ஐ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் அமௌண்ட் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா அமௌண்ட்லேருந்து பிஏ மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் 6,440 மைனஸ் பண்ணிடுவோமா? 0 4ல் 0 மைனஸ் பண்ணால் 4 4ல் 0 மைனஸ் பண்ணால் 4 2லேருந்து 6 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்குகிறோம். இது 4 ஆகும், இது 12 ஆகும். 12ல் 6 மைனஸ் பண்ணால் 6 4லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 0. இதான் ஆன்சர் வந்திருக்கு. இது இன்ட்ரெஸ்ட் தானே. இது ஐ வேல்யூ. இதில் ஐ போடுங்க. இப்படியே எம்டி என்னன்னா இது என்ன வேல்யூன்னு தெரியாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஐ இருக்கிற இடத்துல PNR/100 போட்டுருணும். ஈக்குவல் டு 6,440. பி வேல்யூ என்னது 46,000 இன்ட்ரு என் எவ்வளோன்னு பார்த்தோம் 7/4 தானே பார்த்தோம் நம்ம கேல்குலேட் பண்ணதில். ஸோ 7/4 இன்ட்ரு ஆர் தெரியாது டிவைடட் பை 100 ஈக்குவல் 6,440. இந்த 2 ஜீரோஸையும் 2 ஜீரோஸையும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4 இதையும் கேன்சல். 1 4 is 4 1 4 is 4 1 4 is 4 6ல் 4 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 2 20 5 4s are 20 115 இன்ட்டு 7 இன்ட்டு ஆர். டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை. அதை எப்படி எழுதிக்கலாம் 115 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 6,440. 115ஐயும் 7 போடல. 7ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? மல்டிப்ளை பண்ணுறதை விட என்ன பண்ணலாம் ஆர் இந்த சைடு வச்சுட்டு இந்த வேல்யூவை ரைட் சைடு கொண்டு வந்துடலாம். 6,440 டிவைடட் பை 7 இன்ட்டு 115. இங்கே வந்து லெஃப்ட் சைடில் நியூமினேட்டரில் இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 2 5s are 10 பேலன்ஸ் 1 3 5s are 15. இதை 5 டேபிளில் பண்ணுவோம். 1 5 is 5 பேலன்ஸ் 1 2 5s are 10 பேலன்ஸ் 4 8 5s are 40 பேலன்ஸ் 4 8 5s are 40. நெக்ஸ்ட்டு 7 டேபிளில் 1 7 is 7 1 7 is 7 12ல் 7 மைனஸ் பண்ணால் 5 58 8 7s are 56 பேலன்ஸ் 2 4 7s are 28. அப்போ ஆர் என்ன கிடச்சிருக்கு 184 டிவைடட் பை 23 தான் இருக்குது. இதை டிவைட் பண்ணலாம். 184 23. இது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 8 போட்டால் வரும். 3 8s are 24 பேலன்ஸ் 2 2 8s are 16 16 + 2 18. ஸோ 23 டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர் 8. ஆறுங்கிறனால பர்சன்டேஜ். ஆன்சர் இஸ் 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 8% இன்ட்ரெஸ்ட் போட்டால் 46,000 வந்து 1 year 9 monthsக்கு அப்புறம் எவ்வளவு ஆகும் 52,440 rupees ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் a principal becomes 10,050 rupees at the rate of 10% in 5 years. Find the principal. இது வந்து ஈஸியான சம் தான். ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேயா? பிரின்சிபல் தான் நம்ம கடன் வாங்கின அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் திரும்ப இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து பண்ணுவோம்ல, இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து கட்டுற அமௌண்ட் என்னது 10,050. லாஸ்ட்டில் கட்டுற அமௌண்ட் எத்தனை வருஷம் கழிச்சு கட்டியிருக்காங்க 5 years கழிச்சு. எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு 10% இன்ட்ரெஸ்ட்டா? அப்போ எவ்வளோ அமௌண்ட் நம்ம கடன் வாங்கினா 5 வருஷம் கழிச்சு 10% இன்ட்ரெஸ்ட் போட்டு 10,050 rupees கொடுத்துருப்போம். அதான் கொஸ்டின். நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஏயும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் தெரிஞ்சால் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இதில் பிரின்சிபல் அமௌண்ட்டே தெரியாது. அப்போ எப்படி இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும்? இனி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஐ ஈக்குவல் டு PNR/100 போட்டுடணும். நம்ம இதிலிருந்து என்ன கொண்டு வருவோம் ஏ ஈக்குவல் டு P + Iன்னு இருக்கும். ஸோ ஃபார்முலா கண்டினியூஸாக எழுதியிருக்கேன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின் ஃபார்முலா இதான் ஏ ஈக்குவல் டு P + I. நெக்ஸ்ட் லைனில் ஏ ஈக்குவல் டு P + Iக்குள்ள ஃபார்முலாவை இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். PNR/100 பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு தெரியாதுல்ல.
ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த பியை இந்த 2 டேர்ம்லேருந்து காமனாக எடுக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் பி இருக்குது, செகண்ட் டேர்ம்லேயும் பி இருக்குது. 2 டேர்முக்கும் நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால பியை நம்ம காமனாக எடுத்துடலாம். இங்கே பியை எடுத்துட்டோன்னா 1 இருக்கும். 1 இன்ட்டு பி தானே, பி 1 அப்படியே போடணும். இந்த ப்ளஸ் அப்படியே போடணும். இங்கே பி எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது, NR/100 இருக்குது. அதை அப்படியே போடணும். இதான் காமனாக எடுக்கிற மெத்தட். ஒரு 2 டேர்ம்ஸ் 3 டேர்ம்ஸ் 4 டேர்ம்ஸ் இப்படி இருக்குது, இடவில் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது அப்படின்னா காமனாக ஒரு டேர்ம் இருக்குன்னா எடுத்துட்டு நம்ம அப்படியே அந்த டேர்மை தவிர மீதியெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். ஆனால் இந்த ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும். ப்ராக்கெட் போடலன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகிடும், ஆன்சர் ராங் ஆயிரும். ப்ராக்கெட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏ அமௌண்ட் எவ்வளவு நம்ம பார்த்தோம்ல, இந்த அமௌண்ட் தானே ஏ 10,050 rupees. பி என்னன்னு தெரியாது, 1 அப்படியே போடுறோம், ப்ளஸ் போடுறோம். என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷம் கழிச்சு, 5 years கழிச்சு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 years. ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் 10%. இதை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என் வந்து 5, ஆர் வேல்யூ தான் 10%. ஓகேயா, 100 அப்படியே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வேல்யூவை அப்படியே போட்டுக்கிட்டே வரணும், இல்லைனா கன்ஃபியூஸ் ஆயிரும். 10,050 அப்படியே போட்டுக்கிட்டே வரணும், இல்லைனா இதில் என்ன வேல்யூ நமக்கு மிஸ் ஆயிரும். பி அப்படியே போடுறோம். 1 + 10 × 5 50 / 100. இந்த வேல்யூவை அப்படியே போடுறோம், 10,050. இல்லை 2 zeros போடணும். அப்படி கரெக்டாக போடுறோமான்னு பார்த்துக்கிட்டே வருவோம். பி அப்படியே போட்டுருவோம். இதில் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணுவோம் தெரியுமா, 1 + 50 / 100 அப்படின்னா டினாமினேட்டரில் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்சிஎம் வந்து 100 எடுக்கணும், இல்லை கிராஸ் மல்டிப்ளைன்னு சொல்லலாம். 1 × 100 100 + 1 × 50 50 / 1 × 100 100. எல்சிஎம் வேல்யூனாலும் எல்சிஎம் 100. இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதுனால நியூமினேட்டர்லேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். 1 × 100 100 ஆயிரும், டினாமினேட்டர்லேயும் 100 வந்துடும். ப்ளஸ் இங்கே வந்து எல்சிஎம் 100ங்கிறதுனால இங்கே இருக்கிறனால 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 × 50 50 100 + 50 150 / 100. இந்த வேல்யூ தான் இங்கே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக தெரியலனா நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1 × 100 100 + 1 × 50 50 150 / டினாமினேட்டர் வேல்யூ 100. இதை கேன்சல் பண்ணிடலாம். 1 0 0 கேன்சல். 3 5s are 15, 2 5s are 10. இதான் 3/2 தான் வந்திருக்கு. இங்கே 10,050 rupees. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம பியை ஒரு சைடு வச்சுக்குவோம். இந்த 3/2 இந்த சைடு கொண்டு வருவோம். அப்போ என்ன ஆகும், ஈக்குவல் டு 1050 × 3/2 அந்த சைடு கொண்டு வரும்போது 2/3 ஆயிரும். டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டர் ஆயிரும், நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 3ஆல் கேன்சல் பண்ணிடலாம். 1 3 is 3, 3 3s are 9. பேலன்ஸ் 1 3 3s are 9. பேலன்ஸ் 1 3 இது 3 டேபிள் தானே. ஸோ 5 3s are 15. 0 அப்படியே போட்டுடுறோம். அப்போ பி என்ன இருக்குது, 3,350 × 2. இதை மல்டிப்ளை பண்ணணும். 302ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது நம்ம 0 போடலை, இந்த நம்பரை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 5s are 10, பேலன்ஸ் 1 3 2s are 6 + 1 7 3 2s are 6 670. இந்த 0 போல இந்த 0 அப்படியே போடுறோம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, 6,070 700. இதான் பிரின்சிபல் வேல்யூ. இதை ருப்பீஸ் சிம்பிள் போட்டுருணும். இவ்வளோ அமௌண்ட் பாரோ வாங்கினா எவ்வளோ அமௌண்ட் லாஸ்ட்டில் பே பண்ணுறோம், 10,050 rupees. எத்தனை 5 years கழிச்சு 10% ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ நம்ம அதாவது 6,700 கடன் வாங்கினோன்னா லாஸ்ட்டில் 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ கட்டுறோம், 10,050 கட்டுறோம், 10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டால் அப்படின்னு. இந்த சம் இதான் சம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஃபினிஷ். தேங்க்யூ.